அது ஒண்ணு இல்லடா செல்லக்குட்டி, ஒரு சின்ன கட்டிங் மேட்ரு. மாமா முடிச்சிட்டு அப்புறமா ஃபோன் பண்றேன், ஓகேவா? பாய், லவ் யூ. ஏன் லேட்டு? பணத்தை ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, எடு. சரியாதான் இருக்கு. அந்த எவிடன்ஸ்லாம் கொடுத்துருவல்ல? நீ இழுபறி இல்லாம எப்படி பணத்தை கரெக்டா கொடுத்தியோ அதே மாதிரி நான் கொடுத்தா தானே மரியாதை. இந்தா. அவ்வளவுதானே, வேற எதுவும் காப்பி இல்லல்ல? ஹார்ட் டிஸ்க்ல மட்டும் ஒரே ஒரு காப்பி இருக்கு. போர் அடிச்சா எப்போது நான் மட்டும் பாத்துக்கிறேன், ஓகே? இதெல்லாம் ரொம்ப சீட்டிங். பாத்தியா, உனக்கு ஹார்ட் டிஸ்க்ல ஒரு காப்பி இருக்கிறது சீட்டிங்கா தெரியுது. அன்னைக்கு ஷூட் பண்ணது சீட்டிங்கா தெரியல. அதான் நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன்ல, அந்த ஹார்ட் டிஸ்க் காப்பியும் கொடுத்துடு. எனக்கு கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. வாவ் செல்லக்குட்டி, அப்படியா? ஆல் தி பெஸ்ட்ரா. ஆமா, என்ன உன் கல்யாணத்துக்கு கூப்பிடுவியா? நீ கூப்பிடலனாலும் பரவாயில்ல, நானா வருவேன். கண்டிப்பா ஒரு சின்ன கிஃப்டாவது கொடுப்பேன். உன்னோட எந்த ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு வேண்டாம். ஐயோ எம்மா செல்லக்குட்டி, இப்படி தனியா நின்னு அழுதுனா பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? நான் என்னவோ உன்னை லவ் பண்ணி ஏமாத்திட்ட மாதிரி நினைப்பாங்க. கண்ணத்துட சீக்கிரம் சரிடா, தைரியமா போ. அடுத்து எனக்கு எந்த கஷ்டமும் வராத வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, ஓகே? நம்பிக்கையோட போயிட்டு வா. ஆமா, இது யாரு புதுசா இருக்கா? உன் ஃப்ரெண்டா? பாபு கொடுத்துரு ப்ளீஸ். செல்லக்குட்டி, நான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், சொல்லும் போதே போயிடணும். கிளம்புங்க. ஒரு நிமிஷம். டீல் வேற நல்ல டீலா இருக்கு. எனக்காக நீ வெயில்ல வேற வந்திருக்க. ஒரே ஒரு ஜூஸ் சாப்பிட்டு போறியா? ஏய், நல்ல ஜூஸ் தான்ப்பா. ஓவே, ப்ராஜெக்ட்டுக்காக எழுத வேண்டியது நிறைய இருக்குல்ல. சீக்கிரமா வேலை முடிச்சிட்டு வரணும். ஆமா, நீ மட்டும் எப்படிதான் டக்கு டக்குன்னு முடிச்சிரியோ? ஹாய். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வா. டா, யாரா நீ? உன யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நீ என்ன என் பூக்கிட்ட தனியா பேசணும்? சும்மாரு. நீ சும்மாரு. அவ யாருனாவது உனக்கு தெரியுமாடா? பூங்குடி, இவ்வளவு சைலண்டா இருக்க சொல்லு. உள்ள அமைதியா இரு. நீ வா. உனக்கு ஒரு பெரிய கிஃப்டா கொடுக்கணும்னு என் மனசுக்குள்ள ஆசை. ஆனா அதை உன்னால தூக்கிட்டு போக முடியாதுல்ல. நீயும் பேருக்கு ஏத்த மாதிரி பூ மாதிரி தான் இருக்க. அதான் ஒரு சின்ன கிஃப்ட். உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லுவேன் நினைச்சியா? நோ, நான் வாங்குற காசுக்கு சின்சியரா வேலை பார்க்கறேன். எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேணாம். ஐயா, நீ என்ன
நான் உனக்கு உண்மையான லவ்வோட gift எல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு நினைச்சியா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? இது ராஜம்மாவோட ஆர்டர். நான் உன்னையே லவ்வர் மாதிரி சுத்தி சுத்தி வரணுமா? உன்னை லவ் பண்ணிட்டே இருக்கணுமா? இந்த மாதிரி ஏதாவது gift வாங்கி பிரசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இது எல்லாமே ராஜம்மாவோட ஆர்டர். இப்ப என்ன சொல்ற? இதா வாங்க வாங்க வணக்கம். உள்ள போங்க. வணக்கம்மா. ஹலோ, அப்படியா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பூங்குடி, பாட்டி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரெடி ஆகி கிளம்பிட்டாங்களா? தீபிகா ரெடி ஆயிட்டாளான்னு கொஞ்சம் பாரு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணிடுமா. ஏமா நின்னுகிட்டே இருக்க? போ. பாட்டி, ஏன் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கீங்க? டிஃபன் கூட சாப்பிடவே இல்ல. அது என்னமோ தெரியலம்மா, ஏதோ கொஞ்சம் படபடப்பா இருக்கு. நெஞ்சு ஏதோ அடைச்ச மாதிரி பாரமா இருக்கு. ஐயோ, டாக்டர் கிட்ட போலாம் வாங்க பாட்டி. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்டு அன்டைம்ல சாப்பிட்டேன் இல்லையா, அதனாலதான் கேஸ்ட்ரிக்கா இருக்கும். அப்படியெல்லாம் சாதாரணமா விட்டுற கூடாது பாட்டி. நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பொண்ணுக்கு நலுங்கு வைக்க போற நேரத்துல நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலோ இல்ல டாக்டர் இங்க வந்தாலோ நல்லா இருக்குமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ போ. இல்ல பாட்டி, நம்ம ஹாஸ்பிட்டல். நான் தான் சொல்றேன்ல, நீ போய் தீபிகாவை ரெடி பண்ணு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். மாறி, ஏய் வேணாம் வேணாம், இப்பவே விளக்கேத்தாத. எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஏத்திக்கலாம், இல்லனா காத்துல அணைஞ்சிரும். சரிங்க பாட்டி. சீதா, ராஜம்மா எங்க? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. அவ எங்க? மேலதான் இருக்காங்க. சரி சரி, நீ போய் வேலையை கவனி. என்னம்மா இங்க நிக்கிறீங்க? உள்ள போய் உட்காருங்க. சரிங்கம்மா. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆரம்பிச்சிடலாம். வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அம்மா எங்கம்மா போனீங்க? எங்கேயும் இல்லப்பா, மேலதான் இருந்தேன். சரி சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சடங்கு ஆரம்பிச்சிடலாம். வந்து ஆரம்பிக்க. அனன்யா, உனக்கும் சீக்கிரமா இதே மாதிரி நலங்கு பண்ணணும். உனக்கு கூடிய சீக்கிரம் வளகாப்பு நடத்தணும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன இந்தா. விஷயம்? இது நம்ம பரம்பரை நெக்லஸ். இது லாக்கர் கீ. இதையும் நீயே வச்சுக்க. உனக்கு எப்ப எது வேணுமோ அப்ப லாக்கர்ல இருந்து எடுத்துக்கோ. பார்வதி, நீ எப்பவும் இப்படி நடந்துக்க மாட்டியே, என்னாச்சு? நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா? என்ன ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது. கொஞ்சம் புரியுற மாதிரி பேசு. அது
அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ராஜம்மா. கொஞ்ச நாளா எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருது. நாம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்காம போயிடும் இல்லையா? அதே மாதிரி எனக்கு தீபியோட கல்யாணத்தை பார்க்க முடியாம போயிடுமோன்னு ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன் இப்படி தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிற? குழம்புனா தானே தெளிவான முடிவெடுக்க முடியும். இது அறிகுறியா நினைச்சு நான் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலைன்னா அப்புறம் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும் இல்லையா? என்னாச்சு பார்வதி? ராஜம்மா, நான் சொல்றத முழுசா கேளு. என்னை விட தீபிகாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்பட்டது நீதான். அதுக்காக முதல் ஸ்டெப் எடுத்ததும் நீதான். அதனால எந்த குறையும் வராம இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் உனக்கு இருக்கு. இனிமே எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீ என்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, பாட்டிய கூப்பிட வந்தேன். அதுக்காக நீங்க நின்னு அவங்க பேசுறத ஒட்டிக்கிட்டு இருப்பியா? சீதா, எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? போ, ஆக வேண்டியதை பாரு. ராஜம்மா, நீயும் போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு. போ. பூங்குடி, இங்க வாமா. ஏய் பூங்குடி, என்ன ஆச்சு? எதுக்கு அழற? போங்க பாட்டி, நான் அப்பவே வாங்க டாக்டர் கிட்ட போலான்னு கூப்பிட்டேன். அங்க வேணான்னு சொல்லிட்டு இங்க வந்து என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க. ஏய், எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற? எனக்கு ஒண்ணுமே இல்ல. டாக்டர் கிட்ட போனவங்களா பொழைச்சிருவாங்களா என்ன? எப்பேற்பட்ட இரும்பு கோட்டையில இருந்தாலும் நம்ம உயிர் போக வேண்டிய நேரம் வந்தா போய்தானே ஆகணும். நீங்க ஒரு தனி மனுஷி இல்ல பாட்டி, பல பேர் உங்களை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. பூங்குடி, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா தாத்தா ரொம்ப உடைஞ்சு போயிடுவாரு. நான் போனதுக்கு அப்புறம் அவரை நீதான் பத்திரமா பாத்துக்கணும். அதுவும் பொறுப்பு. செய்வியா? உங்களுக்கு ஒன்னும் ஆகாது பாட்டி. நிச்சயமா நீங்க நீண்ட ஆயுசோட இன்னும் நிறைய நாள் இருப்பீங்க. கண்டிப்பா பாட்டி. எனக்கு ஏதாச்சும் ஆனா கூட கவலை இல்ல. ஆனா அது தீபிகா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நடக்கணும். நிச்சயமா தீபிகாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும் பாட்டி. ராஜம்மா இருக்கா, தீபிகாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நான் இல்லைன்னா கூட அவ பார்த்து நடத்தி வச்சிருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த வீட்டோட மூத்த வாரிசு ஒண்ணு இருக்கு. ஆனா அவ என்ன ஆனா எங்க இருக்கான்னு ஒண்ணுமே தெரியல பூங்குடி. எனக்கு கடைசியா அவளை ஒரு தடவை பார்க்கணும் பூங்குடி. அவகிட்ட நான் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைக்கணும். ஆனா அதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா நடக்கும் பாட்டி, நிச்சயமா நடக்கும். அன்னைக்கு நம்ம குலதெய்வ கோயில்ல கண்ணு தெரியாத சாமி சொன்னார்ல, அது உங்களையே தான் சுத்திக்கிட்டு இருக்கு, சீக்கிரமே உங்ககிட்ட வந்து சேரும் சொன்னாருல்ல.
இந்த வாரிசு உங்களை கண்டிப்பா தேடி வரும். நம்பிக்கையோட இருங்க பாட்டி. அந்த நம்பிக்கையோட தான் இருக்கேன் பூங்கொடி, அந்த நம்பிக்கையோட தான் இருக்கேன். பாட்டி மண்டபத்துக்கு நேரம் ஆயிடுச்சாம் பாட்டி, வர சொல்றாங்க. சரி வா. வாங்க வாங்க. வணக்கம். குங்குமம் எடுத்துக்கோங்க, உள்ள போங்க. ஹலோ. ஆ அப்படியா? ஓகே, தேங்க்யூமா. ராஜம்மா, பொண்ணுங்கெல்லாம் எங்க காலேஜுக்கா? ராஜம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? சீக்கிரமா உங்களை வரவேற்க ஏற்பாடு பண்ணு. உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். என்ன நின்னுட்டு இருக்க? போ. பார்வதி, இப்படி சின்ன புள்ள மாதிரி எல்லா வேலைக்கும் மேலையும் கீழையும் அலைஞ்சுகிட்டு இருக்காத. ஒரு சேரை போட்டு உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்தே எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணு, புரியுதா? என்ன ராஜம்மா, அதெல்லாம் எப்படி முடியும்? எல்லா வேலையும் நாமளே எடுத்து செஞ்சாதானே கல்யாண வேலையை செஞ்ச மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். ஆமா, எங்க ஐயரை காணோம்? தோ அங்க உட்கார்ந்திருக்காரு பாரு. பாத்தியா, நாம எவ்வளவு டென்ஷனோட சுத்திக்கிட்டு இருக்கோம். அவரை பாரு, எப்படி ஜாலியா ஜெகன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. நமக்கு தான் டென்ஷன், அவருக்கு என்ன டென்ஷன்? இந்த மாதிரி அவர் எத்தனை கல்யாணத்தை பார்த்திருப்பாரு. சரி சரி வா, கூப்பிடலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க, வரவேற்கிறதுக்காக வாசலுக்கு போலாமா? வேஷா போயிடலாமா? ஆரத்தி மத்த விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிட்டேலா? ஆ, எல்லாமே பண்ணியாச்சு. ஆரத்தி மட்டும் சுத்தினா போதுமா? வேற ஏதாவது சடங்கு இருக்கா? உன்னோட கூட பிறந்தவா யாராவது இருக்காளா? இல்ல சாமி, அவ ஒரே பொண்ணு. ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்கார எல்லாரையும் வரவேற்று உள்ள அழிச்சுட்டு வரதுக்கு உன்னோட கூட பிறந்தவா இருந்து செஞ்சா நன்னா இருக்கும். அப்படியா? என்ன செய்யலாம்? அதுதான் எனக்கும் புரியல ராஜம்மா. பார்வதி, இப்படி செய்யலாமா? எப்படி? இல்ல, நீ பூங்குடிய பேத்தி பேத்தின்னு தானே சொல்ற. அவளையே தீபிகாவுக்கு கூட பிறந்தவளா நினைச்சு அவளை வச்சே இந்த சடங்கெல்லாம் செய்ய சொல்லலாமா? என்ன சொல்ற ராஜம்மா, நீயா சொல்ற? என்னால நம்பவே முடியல. எப்படியோ கடவுள் உன் மனசுல அவன் மேல ஒரு பிரியத்தை கொடுத்தானே, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சரி சரி, நீ சொன்ன மாதிரியே பூங்குடிய வச்சே இது எல்லாத்தையும் செஞ்சிருவோம். பார்வதி, இந்த கல்யாணத்துல எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன, யார் வரவேற்கிறதுன்னு முடிவெடுத்துட்டேளா? முடிவெடுத்தாச்சு சாமி. நீங்க வாசலுக்கு போங்க, நாங்க கூட்டிட்டு வரோம். சரிம்மா. பூங்கொடி. பூங்குடிக்கு செய்யற எல்லாமே நம்ம மூத்த வாரிசுக்கு தான் போய் சேரும்னு நான் நம்புறேன். இந்நேரம் அவ எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ ஒண்ணுமே புரியல. மேடம் கூப்பிட்டீங்களே, ஏதாச்சும் வேணுமா மேடம்? இல்ல, ஒண்ணுமே வேண்டாமா. எங்க குடும்பத்தோட மூத்த வாரிசு இங்க இருந்தா என்ன சம்பிரதாயம் செய்வாளோ அந்த ஸ்தானத்துல இருந்து
நீதாம்மா செய்ய போற. இது என்னோட விருப்பம் மட்டும் இல்ல, ராஜம்மாவோட விருப்பமும் அதுதான். ஆமா பூங்குடி, மாப்பிள்ளை அழைப்புல இருந்து தாலி கட்டி அனுப்பி வைக்கிற வரைக்கும் எல்லா சடங்குகளையும் நீ தீபிகாவோட கூட பிறந்தவ ஸ்தானத்துல இருந்து எல்லாமே செய்யணும்.